என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜாகிரபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலரா கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதா இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜாகிரபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான ஜிஎஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து ஜிஎஸ் பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங்ப்பா, நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேப் நம்பர் 33. ஆல்ரெடி 32 மேப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்க்கல அப்படின்னு வச்சுன்னா ஒன்ஸ் ஆர்டராக பார்த்துட்டு வாங்க. என்ன மேப் 33 மேப் அப்படின்னா இந்தியாவில் கனிமங்கள் சார்ந்த நிறுவனங்கள். இந்த 10th 4th தொழிலகங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கப்பா. இந்த மேப் ஃபுல்லாக எப்படின்னா ரொம்ப தியரிட்டிக்கலாக படிச்ச எந்த ஒரு டேட்டாவுமே நம்ம மைண்டில் இருக்காது. இதுவுமே பார்க்கும்போது நிறையா டேட்டா அப்படி மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதனால் மேப் வச்சு எந்த லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம ஆர்டராக பார்த்துக்கலாம். இந்த மேப்பை பார்த்துட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஈஸியாக இருக்கா, எல்லா பாயிண்ட் நம்ம படிச்சிட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஒன்ஸ் மேப்புக்குள்ளே போகலாம். இந்தியாவில் கனிமங்கள் சார்ந்த நிறுவனங்கள், ஓகேவா? அதில் என்ன நிறுவனங்கள்னா ஃபர்ஸ்ட் இதில் 8 நிறுவனங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொல்கத்தாவில் 2 பார்ப்போம். கொல்கத்தாவில் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் 2 பார்ப்போம். இந்திய நிலவியல் ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம். இந்திய நிலவியல் ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்க இருக்கு? மேற்கு வங்காளம். இன்னொரு டைம் சொல்லலாம், இந்திய நிலவியல் ஆய்வு நிறுவனத்தின் தலைமையகம் மேற்கு வங்காளம், அது கொல்கத்தா. அதுக்கடுத்து அதே கொல்கத்தாவில் இந்துஸ்தான் தாமிர நிறுவனம். இந்துஸ்தான் தாமிர நிறுவனம். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஒடிஷால தேசிய அலுமினிய நிறுவனம். தேசிய அலுமினிய நிறுவனம் 3 முடிஞ்சா. இது எப்படி ஞாபகம் வைக்கலாம் ஈஸியாக சொல்றேன். கொல்கத்தால இந்திய நிலவியல் ஆய்வு நிறுவனமா, நம்ம நிலத்துல என்ன இருக்கும்? தாமிரம் இருக்கும், அலுமினியம் இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? நிலத்துல தாமிரம் இருக்கும், அலுமினியம் இருக்கும். அப்படி எப்படி இந்திய நிலவியல் ஆய்வு தலைமையகம் வெஸ்ட் பெங்கால், கொல்கத்தா. அதுக்கப்புறம் இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் கொல்கத்தா. 2 முடிஞ்சா. அப்படியே கீழே என்ன மாநிலம்? ஒடிஷா. ஒடிஷால என்னது? தேசிய அலுமினிய நிறுவனம் 3 முடிஞ்சு. நிலத்துல மேல தாமிரம் இருக்கு, கீழே அலுமினியம் இருக்கு. அப்படியே கீழே வந்தா ஆந்திரால ஹைதராபாத்ல இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம். இந்த அலுமினியமோ தாமிரமோ இரும்புல சேராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? இப்ப 4 முடிஞ்சா. ஃபர்ஸ்ட் நிலத்துல தாமிரம் இருக்கு, அலுமினியம் இருக்கு. இந்த அலுமினியத்துல இதுலயும் எதுல சாராது? இரும்புல சாராது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப 4 அப்படி சொல்லிடலாமா? வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தில் என்ன இருக்கு? இந்திய நிலவியல் ஆய்வகத்தின் நிறுவனத்தின் தலைமையில இருக்கு. அதுக்கடுத்து இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இருக்கு. அதுக்கடுத்து அப்படியே ஒடிஷால வந்தோம்னா தேசிய அலுமினிய வாரியம் இருக்கு. அதுக்கடுத்து ஆந்திரால ஹைதராபாத்ல இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம். இந்த 4 முடிஞ்சா. நிலத்துல தாமிரம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒடிஷா வந்தா அலுமினியம் இருக்கு. இந்த அலுமினியம் தாமிரம் இரும்புல சாராது, தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இங்க இரும்பு, அலுமினியம், தாமிரம் இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் எங்க இருக்கும்? சுரங்கத்துல இருக்கும். ஞாபகம் வச்சுக்கலாமா? ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்திய சுரங்க பணியகம் மகாராஷ்டிரால நாக்பூர். 5 முடிஞ்சா. நிலத்துல தாமிரம் இருக்கு, அலுமினியம் இருக்கு. தாமிரம், அலுமினியம் இரும்புல சாராது. இது எல்லாமே எங்க இருக்கு? சுரங்கத்துல இருக்கு. அப்போ இந்திய சுரங்க பணியகம் எங்க இருக்கு? மகாராஷ்டிரா. அதே சுரங்கத்துல இரும்பு, அலுமினியம் மட்டும் இல்லாம என்ன இருக்கும்? மாங்கனீஸும் இருக்கும். அப்போ இந்திய மாங்கனீசு தாது நிறுவனத்தோட தலைமையகம் இருக்கு. இந்திய மாங்கனீசு தாது நிறுவனத்தோட தலைமையகம். மொத்தம் 6 முடிச்சாச்சுப்பா. சொல்லிடலாமா? வெஸ்ட் பெங்கால் என்ன இருக்கு? மேற்கு வங்காளத்துல நிலவியல் ஆய்வகத்தோட தலைமையிடம் இருக்கு. அதே இதுல என்ன இருக்கு? இந்துஸ்தான் தாமிர நிறுவனம். நிலத்துல தாமிரம் இருக்கு. அப்படியே கீழே வந்தா ஒடிஷா. ஒடிஷால என்ன இருக்கு? தேசிய அலுமினிய வாரியம். அப்ப இரும்பு, தாமிரமும் அலுமினியம் இதுல சாராது, இரும்புல சாராது. அப்ப ஆந்திரா ஹைதராபாத்ல இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம். அப்படியே இது முடிஞ்சிச்சா. அப்ப இது எல்லாமே எங்க இருக்கும்? சுரங்கத்துக்குள்ள இருக்கும். மகாராஷ்டிரா நாக்பூர்ல இந்திய சுரங்க பணியகம் அது இருக்கா. அப்படியே அதுல கீழே வந்தோம்னா அந்த சுரங்கத்துக்குள்ள அலுமினியம், தாமிரம் மட்டும் இல்லாம இது இருக்கும், இந்த மேங்கனீஸும் இருக்கும். அப்ப இந்திய மாங்கனீசு தாது நிறுவனத்தோட தலைமையிடம் இருக்கு. 6 முடிஞ்சிச்சா. அடுத்து 7வது 5 முடிஞ்சிருக்கா? 5 இது 6 முடிஞ்சிருக்கு. இது மேல
இதெல்லாம் முடிஞ்சிச்சா? அப்போ சுரங்கத்தில் இது மட்டும் இல்லாமல் எண்ணெயும் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மேலே என்னங்க அப்படி வந்து மேலே போயிடுவாங்க. உத்தரகாண்டில் டேராடூன் அப்படிங்கிறது, உத்தரகாண்ட் மாநிலத்தில் டேராடூனில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம், எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் எங்கே உள்ளது அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் இருக்குது. டேராடூன் தான் உத்தரகாண்ட் தலைநகர். அது எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? ONGCன்னு சொல்லுவாங்க. எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1956 ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா? இது வந்து சாரா சொல்லாமா நிலம். நிலத்தில் என்ன இருக்கும்? தாமிரம் இருக்கும், அலுமினியம் இருக்கும். தாமிரம் அலுமினியம் எதில் சேராது? இரும்புல சேராது. இது எல்லாமே சேர்ந்து என்ன இருக்கும்? உலோகங்கள்லாம் சுரங்கத்துக்குள்ள இருக்கும். அந்த சுரங்கத்தில் மேங்கனீஸும் இருக்கும், எண்ணெயும் இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இது ரெண்டும் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். தெற்காசியாவின் டெட்ராய்டு, ஆல்ரெடி கேட்ட PYQ கொஸ்டின்ப்பா. தெற்காசியாவின் டெட்ராய்டு அழைக்கப்படுவது சென்னை. தெற்காசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது சென்னை. டெட்ராய்டு என்ன அப்படின்னா வாகன உற்பத்தி இருக்குல்ல, வாகனம் வந்து மேனுஃபேக்சர் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் எங்கே அதிகம் பண்ணுறாங்களோ அது டெட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. தெற்கு ஆசியாவின் டெட்ராய்டு அழைக்கப்படுவது சென்னை. அதே மாதிரி மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது பெங்களூர். மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது பெங்களூர். அதே மாதிரி இந்தியாவின் மான்செஸ்டர் அழைக்கப்படுவது மும்பை ஆர் அகமதாபாத். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 பாயிண்ட்ஸுமே வந்து ஆல்ரெடி கேட்ட PYQ கொஸ்டின்ஸ் தான். இப்போ இந்த மேப் முடிஞ்சிச்சா? இந்த மேப்பில் உள்ளதை அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாம். அகைன் சொல்றதுக்கு காரணம் நம்ம அப்படியே படிச்சிடணும் அப்படிங்கிறக்காக தான். இந்த மேப்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் கனிமங்கள் சார்ந்த நிறுவனங்கள் பார்த்தோம். கனிமங்கள் சார்ந்த நிறுவனங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? மேற்கு வங்காளத்தில் உள்ள மேற்கு வங்காளத்தில் நிலவியல் தலை ஆய்வு நிறுவனத்தோட தலைமையிடம் பார்த்தோம். அப்போ நிலத்தில் என்ன இருக்கும்? தாமிரம் இருக்கும். அப்போ இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் வந்து கொல்கத்தாவில் தான் இருக்குது. மேற்கு வங்காளம் கொல்கத்தா. அப்படியே கீழே வந்து என்ன மாநிலம்? ஒடிஷா. ஒடிஷாவில் எனக்கு தேசிய அலுமினிய வாரியம். அதுக்கடுத்து அலுமினியமும் தாமிரம் எதில் சேராது? இரும்புல சேராது. அப்போ அப்படியே கீழே வந்து ஆந்திரா ஹைதராபாத்ல என்ன இருக்கு? இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம். முடிஞ்சிச்சா? அப்போ இந்த உலோகங்கள்லாம் இதில் இருக்கு. இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா நாக்பூர் சுரங்கத்துக்குள்ள இருக்கு. அப்போ இந்திய சுரங்க பணியகம் மகாராஷ்டிரா நாக்பூர். முடிஞ்சிச்சு. அப்படியே நாக்பூர்ல என்ன இருக்கு? அது மட்டும் இல்லாமல் மேங்கனீஸ் அதோட தலைநகரமும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் முடிச்சு எண்ணெயும் இருக்கு. என்னன்னு போயிட்டா மேலே உத்தரகாண்ட் டேராடூன்ல ONGC அது வந்து எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் வந்து இருக்கு. எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1956 ஆரம்பிக்கப்பட்டது. முடிஞ்சிச்சு. அப்படியே கீழே வந்தா ரெண்டு பேசிக்கான இம்பார்ட்டன்டான PYQ கொஸ்டின் சொன்னா தெற்காசியாவின் டெட்ராய்டு அழைக்கப்படுவது சென்னை. மின்னியல் தலைநகரம் அழைக்கப்படுவது பெங்களூர். ஆல்ரெடி கேட்ட முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ்லேருந்து இந்தியாவின் மான்செஸ்டர் அழைக்கப்படுவது மும்பை ஆர் அகமதாபாத். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். இந்த மேப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன்பா. கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபர்தர் மேப்பில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்பா.